மிடில் கிளாஸ் தான். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பா வந்து 2000 மந்த்லி. யாருக்கு? பெட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. நெய்லாம் கட் பண்ணுவோம். இப்ப குழந்தை கீறிடுச்சு, என்னையும் கீரும். அது சம்டைம்ஸ் நான் வேலை செய்யும்போது கீறி விட்டுரும். என்னோட பொருள் எல்லாம் கீறி விட்டுரும். அதனால நான் அந்த பெட்டுக்கு செலவு பண்ணுவேன். 2000 ரூபாய் ஸ்பா. பெட்டுக்கு ஸ்பா இருக்கமா? சார் என்ன சார்? எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து அதை குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இயர் கிளீன் பண்ணி அதுக்கு அந்த ஸ்பாவோட இதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தருக்கு 750 வாங்குறாங்க ஒரு பூனைக்கு. அந்த மாதிரி அது அப்புறம் என்னோட பர்சனல் கேர். இப்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்ப ஹெட் மசாஜ் பண்ணுவேன். இது ஒரு நிமிஷம் பூனையே முடியல. பூனை ஸ்பாக் முடியல. அதுக்கு உங்க ஸ்பாக் வந்தீங்களே. நான் என்ன அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வரல. நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். டோட்டலா 2 பெர்சியன் கேட்ஸை நான் வளர்ப்பதற்கு மெயின்டைன் செய்வதற்கு எவ்வளவு தேவைப்படுது மாசம்? 25,000. 25,000 ரூபாய். ஆனா நான் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் தான். இந்த கவுண்டவுன் படத்துல வாங்க இலைகளா வாங்க அப்படின்னு 25,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நீ செலவு பண்ணுங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா மிடில் கிளாஸ் சொல்லாதீங்க. மிடில் கிளாஸ் தானே சார். இருக்கிறது ஒரு லைஃப் தான் சார். நம்ம செலவு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம். என்ன கொண்டு போறோம்? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? செலவு பண்ணக்கூடிய 25,000 ரூபாய் பாதி பேரோட வருமானம். ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.